ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் கலர்கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 வாங்கிட்டு வந்துருக்குறோம். அதில் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தடவை புதுசாக ஒரு கலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒய்லட் கலரு. எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரெட்டு, ரோஸு, எல்லோ, க்ரீன் தான் இருக்கும். இந்த தடவை பார்த்தா அந்த ஒய்லட் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு தனியாக வெளியே விட்டு பார்த்தா நல்லா இருக்கான்னு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ நான் வாங்கிட்டு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா நைட் நேரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா கோழியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முடிச்சுட்டு தூக்கத்தில் தள்ளாடிட்டுருக்கு. ஸோ நான் வாங்கிட்டு வந்து வச்சோடனே பார்த்தீங்கன்னா 2-3 அப்படியே படுத்துச்சுங்க, மீதியெல்லாம் அப்படியே தள்ளாடிட்டுருக்கு. ஸோ வந்தோடனே தண்ணி வச்சிட்டேன், எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குடிச்சிட்டு எல்லாம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டுருக்கு. இன்னும் தீவனம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை, நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வரணும். அரிசி போடலான்னு சொல்லுவீங்க, அரிசி போட்டால் பார்த்தீங்கன்னா ஜீரணமாகாத செத்துரும். ஸோ நாளைக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய கலர் கோழி குஞ்சுங்க. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா வான்கோழி, இந்த சென்ட்ரல் இது வந்து 2 ஒயிட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சு. ஸோ இங்கே நெட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கலர் கோழி குஞ்சு தான். அது ஏன் கலர் இல்லைன்னு நினைப்பீங்க, அது வளர வளர பார்த்தோம்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் அதோட ஒரிஜினல் கலர் வந்துடும். ஸோ இந்த ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா சிலதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒயிட்டாக இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் தெரியுது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டைம் கிடைக்கும்போது முதல்ல 2 வாங்கினேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 வாங்கினேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வளர ஆரம்பிச்சிடாது. ஸோ வாங்குறது எதுவுமே பார்த்தீங்கன்னா சாகலை, எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் என்னோடய பழைய வீடியோ பார்த்தனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி காப்பாற்றுறது கலர் கோழின்னு சாகாமல். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மெயின். இந்த காடுக்கு நான் தனியாக இந்த தீவனம் போடுறதில்லை, வளர்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இருக்கிற புழு, பூச்சி, அப்புறம் செடிக்குள்ளே இருக்கிற வெட்டுக்கிளி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா பிடிச்சி சாப்பிட்ருக்கோம். ஸோ இங்கே கீரி பாம்பு தொல்லை பார்த்திங்கன்னா முதல்ல இருந்துச்சு. இப்போ இந்த வான்கோழி அப்புறம் ஒரு நாய் ஒன்று வச்சுருந்தங்காட்டி பார்த்திங்கன்னா வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை எதுவும் இல்லை, எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுச்சு. கீரி பார்த்தீங்கன்னா இப்போ தூரமாக நின்றபடியே பாட்டு அதை விட்டு ஓடிக்கிறது, உள்ளே பண்ணது உள்ளே வரதில்லை. எனக்கு தெரிஞ்சு வான்கோழி பார்த்து பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நைட் நேரம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அடைய போயிடுச்சுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2-3 மேலே வந்துருச்சு. இதே பார்த்தீங்கன்னா மேலே உட்கார போயிட்டு வருங்க. ஒவ்வொன்றா எதுவுமே பார்த்தீங்கன்னா கீழே உட்கார மாட்டேங்குதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்க போகிற மேலே தான் ஏறிக்கொண்டிருக்கு. ஸோ வைக்க போகிற பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டுன்னு அதுக்கு மேலே ஒரு மர அட்டை கொஞ்சம் சாக்கில் போட்டு வச்சிட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும், இன்னும் 3 வட்டுக்கு வருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஏறும். இங்கே மாதிரி தடுப்பு மாதிரி வச்சுக்கிறோம், இது மாதிரி ஏறி கோடலான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கோர மாட்டேங்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே தான் அங்கே தான் ஏறிக்கொண்டிருக்கு. ஸோ இந்த தடவை புதுசாக வாங்கினதையாவது இந்த மேலே கோர வைக்க ட்ரைனிங் பண்ணணும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.